பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்க வேண்டும்னு ஒவ்வொரு திட்டமாக நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பல திட்டங்கள். அதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தட்டையும் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் செய்வீங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. நம்முடைய தலைவர் அவர்கள் நாளை முதல் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த முன்னெடுப்பை துவங்கியிருக்கிறார். ஒவ்வொரு பூத்துலேயும் இருக்கக்கூடிய 30% வாக்காளர்களை நம்முடைய கழகத்தில் இணைக்கணும் அப்படின்ற திட்டத்தை தீட்டியிருக்கிறார். இதையெல்லாம் செய்து முடிக்கணும் அப்படின்னா இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய அரசினுடைய தூதுவர்களாக நீங்கள் செயல்பட்டு அரசினுடைய திட்டங்களை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, மணமக்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது போல் எப்பொழுதும் போல் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் இட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரின் சார்பாக மணமக்களை மீண்டும் வாழ்த்தி கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.